வணக்கம் மக்களே, நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன். இன்னைக்கு பதில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோடை வெயிலில் அதிக மகசூல் தரும் 5 நெல் ரகங்களை பத்தி தான் இந்த காணொலியில ஃபுல் அண்ட் டீட்டெயிலா பார்க்க போறோம். கோடை காலங்கள்ல நீங்க நெல் சாகுபடி செய்யறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த வகையான நெல் ரகங்களை நீங்க தேர்வு செய்யணும்ன்றதை நீங்க முதலாவதா தெரிஞ்சு வச்சுக்கணும். சோ முதலாவதா பாத்தீங்கன்னா, குறுகிய கால நெல் ரகமா இருக்கணும். அதாவது நடவு செஞ்ச 100 நாள்ல இருந்து ஒரு 120 நாட்கள்ல பாத்தீங்கன்னா அறுவடை தயாராகக்கூடிய குறுகிய கால நெல் ரகமா இருக்கணும். இரண்டாவதா பாத்தீங்கன்னா, வறட்சியை தாங்கக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா அந்த நெல் ரகத்துக்கு இருக்கணும். மூன்றாவதா பாத்தீங்கன்னா, கோடை வெயில் அதிகமா இருக்கும் காரணத்தால வெப்ப சலனத்தை தாங்கக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா அந்த நெல் ரகத்துக்கு இருக்கணும். நான்காவதா பாத்தீங்கன்னா, நல்ல சந்தை மதிப்பு இருக்கணும். ஐந்தாவதா பாத்தீங்கன்னா, குறைந்த செலவுல அதிக லாபம் தரக்கூடிய நெல் ரகமா நீங்க தேர்வு செய்யணுங்க. இது எல்லாமே பொருந்திய நெல் ரகம் தான் இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்க போறோம். இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்க அப்படின்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா கிடைக்கும். நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போய்க்கலாம். ஐந்தாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோவை கோ 51 சொல்லக்கூடிய இந்த நடுத்தர சன்ன நெல் ரகம் தாங்க. இந்த நெல் ரகத்தோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடவு செஞ்ச 100 நாள்ல இருந்து ஒரு 105 நாட்கள்ல பாத்தீங்கன்னா அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு குறுகிய கால நெல் ரகங்க. ஒரு ஏக்கருக்கு நடவு செய்ய விதை எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 30 கிலோ விதை இருந்தாவே போதுமானது. நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாங்க. நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறுவை, நவரை, சொர்ணவாரிக்கும் கோடைக்கும் இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூட்டபிளா இருக்குங்க. பயிரோட வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் 100 சென்டிமீட்டர் இருந்து அதிகபட்சமா 105 சென்டிமீட்டர் வரை உயரம் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. பெரும்பாலும் காற்று மழைக்கு இந்த நெல் ரகம் சாயாது. ஒரு நெல்கதிரில் எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 260 இருந்து 250 நெல்மணிகள் வரைக்குமே காணப்படும். இந்த நெல் ரகத்தை நாத்து விட்டு எப்போ நடவு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாத்து விட்டு 20 நாள்ல இருந்து ஒரு 25 நாட்களுக்குள்ளே நடவு செய்யறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாம இந்த நெல் ரகத்தோட மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறைஞ்சபட்சமா உங்களுக்கு ஏக்கருக்கு 35 மூட்டையும் அதிகபட்சமா உங்களுக்கு 40 மூட்டையுமே அறுவடை செய்யலாம். அரிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர சன்ன நெல் ரகமா தாங்க பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம தண்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தடிமனாக இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா சாயாது. டிபிசிக்கு இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா ஏற்றுதுங்க. இதனோட சந்தை மதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறைஞ்சபட்ச விலையா உங்களுக்கு 1450 ரூபாயும் அதிகபட்ச விலையா உங்களுக்கு 2100 ரூபாய் வரைக்குமே எதிர்பார்க்கலாங்க. சிறந்த சந்தை மதிப்புடைய ஒரு நெல் ரகமா இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுது. நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனைத்து வகையான நோய்களுக்கும் ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நெல் ரகம். சோ குலை நோய், இலை உறை அழுகல், இலை உறை கழுகளுக்கும், புகையானுக்கும், தண்டு துளைப்பானுக்கும் ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நெல் ரகமா கோவை கோ 51 நெல் ரகம் பார்க்கப்படுது. நான்காவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகேந்திரா MPR 606 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இது பாத்தீங்கன்னா மிக மிக சன்ன நெல் ரகம், குறுகிய கால நெல் ரகமா தாங்க பார்க்கப்படுது. இதோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடவு செஞ்ச 100 நாள்ல இருந்து ஒரு 105 நாட்கள்ல பாத்தீங்கன்னா அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு நெல் ரகங்க. விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு நடவு செய்ய 20 கிலோ விதை இருந்தாவே போதுமானது. நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம். நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறுவை, நவரை, சொர்ணவாரி, கோடைக்கு இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா சூட்டபிளா இருக்குங்க. இந்த நெல் ரகத்தோட உயரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 சென்டிமீட்டர் இருந்து ஒரு 105 சென்டிமீட்டர் வரை உயரம் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. நடுத்தர குட்ட வளர்ச்சி உடைய பயிராக தாங்க இதை பார்க்கப்படுது. இதனோட நெல்கதிரில எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 260 இருந்து 280 நெல்மணிகள் வரைக்குமே காணப்படுங்க. இந்த நெல் ரகத்தை நீங்க இயந்திர நடவு செய்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாத்து விட்டு 20 நாள்ல இருந்து ஒரு 25 நாட்களை பாத்தீங்கன்னா நடவு செஞ்சணும். இதுவே நீங்க கை நடவு செய்யற விவசாயிகளா இருந்தா நாத்து விட்டு 22 நாள்ல இருந்து ஒரு 28 நாட்களுக்குள்ளே நடவு செய்யறது ரொம்பவே நல்லது. இந்த நெல் ரகத்தோட மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு சராசரியா 30 மூட்டையில இருந்து அதிகபட்சமா நீங்க 35 மூட்டை வரைக்குமே அறுவடை செய்யலாங்க. அரிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக மிக சன்ன நெல் ரகமா தாங்க பார்க்கப்படுது. சமையலுக்கு ரொம்பவே உகர்ந்த அரிசியா பாத்தீங்கன்னா இதை பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த நெல் ரகத்தோட சந்தை மதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறைந்தபட்ச விலையா உங்களுக்கு 1700 ரூபாயும் அதிகபட்ச விலையா உங்களுக்கு 2300 ரூபாய் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ரொம்ப வரவேற்பு உடைய ஒரு நெல் ரகமா இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுதுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இலை உறை அழுகல், இலை உறை கழுகளுக்கும், புகையானுக்கும், தண்டு துளைப்பானுக்கும் ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நெல் ரகமா இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுதுங்க.
மூன்றாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடுதுறை ஏடிடி 37 சொல்லக்கூடிய இந்த குண்டு நெல் ரகம் தாங்க. இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நடவு செஞ்ச 100 நாள்ல இருந்து ஒரு 105 நாட்கள் அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு குறுகிய கால நெல் ரகமா பார்க்கப்படுதுங்க. விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 30 கிலோ விதைநெல் இருந்தாவே போதுமானது. நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம். நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறுவை, நவரை, சொர்ணவாரிக்கு இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா சூட்டபிளா இருக்கும். கோடையிலும் இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா அதிகப்படியான மகசூல் தரும். கோடையிலும் இந்த நெல் ரகத்தை தாராளமா பயிர் பண்ணலாம். பயிரோட உயரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சமா உங்களுக்கு 90 சென்டிமீட்டர் அதிகபட்சமா உங்களுக்கு 95 சென்டிமீட்டர் வரை உயரம் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. நடுத்தர குட்டை வளர்ச்சி உடையதாங்க இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுது. ஒரு நெல்கதிரில எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 260 இருந்து 280 நெல்மணிகள் வரைக்குமே காணப்படுங்க. நடவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இயந்திர நடவு செய்யற விவசாயிகளா இருந்தா 20 இருந்து 25 நாட்களுக்குள்ளே நடவு செய்யறது ரொம்பவே நல்லது. இதுவே நீங்க கை நடவு செய்யற விவசாயிகளா இருந்தா 22 நாள்ல இருந்து ஒரு 28 நாட்கள் நடவு செய்யறது ரொம்பவே நல்லதுங்க. இந்த நெல் ரகத்தோட மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சராசரியா பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 40 மூட்டை அறுவடை செய்யலாம். அதிகபட்சமா ஒரு 45 மூட்டை வரைக்கும் அறுவடை செய்யலாங்க. அரிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா குண்டு நெல் ரகமா தாங்க பார்க்கப்படுது. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த அரிசியை மாவுக்கு பயன்படுத்துறாங்க, இட்லி தோசைக்கு. சந்தை மதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்தோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்ச விலையா உங்களுக்கு 1450 ரூபாயும் அதிகபட்ச விலையா உங்களுக்கு 2100 ரூபாய் வரைக்குமே விற்கும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சந்தையிலும் பாத்தீங்கன்னா நல்ல வரவேற்பு உடைய ஒரு நெல் ரகமா இந்த ஏடிடி 37 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுதுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா அனைத்துக்கும் ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நெல் ரகம். தண்டு துளைப்பான் புகையானுக்கு ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நெல் ரகமா இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுது. இரண்டாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி சாரம், அதாவது டிபிஎஸ் 5 சொல்லக்கூடிய இந்த குண்டு நெல் ரகம் தாங்க. இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நடவு செஞ்ச 110 நாள்ல இருந்து ஒரு 115 நாட்கள் அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு குறுகிய கால நெல் ரகங்க. விதை அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 30 கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது. நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாங்க. நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறுவை, நவரை, சொர்ணவாரி, கோடைக்கு இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா சூட்டபிளா இருக்குங்க. மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சமா உங்களுக்கு 40 மூட்டையும் அதிகபட்சமா உங்களுக்கு 45 மூட்டை வரைக்கும் அறுவடை செய்யலாம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அறுவை திறனுடைய ஒரு நெல் ரகமா இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுதுங்க. அரிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா குண்டு நெல் ரகங்க. இது பாத்தீங்கன்னா தடித்த தானிய அமைப்பை கொண்டுள்ள ஒரு ரகமா பார்க்கப்படுதுங்க. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்தை டிபிசிக்கு நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா பயிர் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இதோட சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்லி தோசைக்கு மிகவும் ஏற்ற நெல் ரகமா இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுதுங்க. இந்த நெல் ரகத்தோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா 75 கிலோ நெல்லின் விலை குறைஞ்சபட்ச விலையா உங்களுக்கு 1650 ரூபாயும் அதிகபட்ச விலையா உங்களுக்கு 2000 ரூபாய் வரைக்குமே எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நல்ல சந்தை மதிப்புடைய ஒரு நெல் ரகமா பார்க்கப்படுதுங்க. பயிரோட உயரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சமா உங்களுக்கு 110 சென்டிமீட்டர் இருந்து அதிகபட்சமா உங்களுக்கு 120 சென்டிமீட்டர் வரை உயரம் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. காற்று மற்றும் மழைக்கு சாயாத ஒரு நெல் ரகமா இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுது. ஒரு நெல்கதிரில் எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 260 இருந்து 280 நெல்மணிகள் வரைக்குமே காணப்படுங்க. நடவு அப்படின்னு பாத்தீங்கன்னா கை நடவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாத்து விட்டு 22 நாள்ல இருந்து ஒரு 28 நாட்குள்ள பறிச்சு நடுறது ரொம்பவே நல்லது. இயந்திர நடவுக்கு நாத்து விட்டு 20 நாள்ல இருந்து ஒரு 22 நாளுக்குள்ள நடவு செய்வது ரொம்பவே நல்லதுங்க. இந்த நெல் ரகத்தோட நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை உரை அழுகல், இலை உரை கழுகல் மற்றும் குருத்து பூச்சி, புகையான், இலைப்புலி நோய்க்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நெல் ரகமா இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுதுங்க. நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இந்த கோடை பருவங்கள்ல இந்த திருப்பதி சாரம்னு சொல்லக்கூடிய இந்த டிபிஎஸ் 5 சொல்லக்கூடிய நெல் ரகத்தை சாகுபடி செய்ய முன் வந்திருக்காங்க. சோ சூப்பரான ஒரு நெல் ரகமும் கூட. முதலாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடுதுறை ஏடிடி 59 சொல்லக்கூடிய ஒரு புதிய குண்டு நெல் ரகங்க. சோ இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நடவு செஞ்ச 110 நாள்ல இருந்து ஒரு 115 நாட்கள்ல பாத்தீங்கன்னா அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு குறுகிய கால நெல் ரகம். விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 30 கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது. நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம். நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறுவை, நவரை, சொர்ணவாரி, கோடைக்கு இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா சூட்டபிளா இருக்குங்க. இந்த நெல் ரகத்தோட மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சமா உங்களுக்கு 35 மூட்டையும் அதிகபட்சமா உங்களுக்கு 40 மூட்டை வரைக்குமே அறுவடை செய்யலாம். அரிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா குண்டு நெல் ரகமா தாங்க பார்க்கப்படுது. தடித்த தானிய அமைப்பு டிபிசிக்கு இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா ஏற்றது. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில இட்லி தோசைக்கு இந்த அரிசியை பாத்தீங்கன்னா சாகுபடி செஞ்சுக்கிட்டு வராங்க. சோ நல்ல மாவு சத்து இருக்க ஒரு நெல் ரகமா இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுதுங்க. விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா 75 கிலோ நெல்லின் விலை குறைந்தபட்ச விலையா உங்களுக்கு 1650 ரூபாயும் அதிகபட்ச விலையா உங்களுக்கு 2100 ரூபாய் வரைக்குமே எதிர்பார்க்கலாம். நல்ல சந்தையில் நல்ல வரவேற்பு உடைய ஒரு நெல் ரகமா இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுதுங்க. பயிரோட உயரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 சென்டிமீட்டர் ஒரு 105 சென்டிமீட்டர் வரை உயரம் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்திற்கு நடுத்தரை குட்டை பயிரா பார்க்கப்படுது.
அதிக காற்று மற்றும் மழைக்கு சாயாத நெல் ரகமா இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுதுங்க. இந்த நெல் ரகத்தோட நெல்மணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நெல் கதிரில் 260 இருந்து 280 நெல்மணிகள் வரைக்குமே காணப்படுங்க. நடவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க இயந்திர நடவு செய்யற விவசாயிகளா இருந்தா நாத்து விட்டு 20 இருந்து ஒரு 25 நாட்கள் நடவு செய்யறது ரொம்பவே நல்லது. நீங்க கை நடவு செய்யற விவசாயிகளா இருந்தா நாத்து விட்டு 22 நாள்ல இருந்து ஒரு 28 நாட்களுக்குள்ளே நடவு செய்யறது ரொம்பவே நல்லதுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலையுற அழுகல், இலையுற கருகளுக்கும், புகையானுக்கும், தண்டு துளைப்பானுக்கும் ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நெல் ரகமா இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுதுங்க. சோ நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி, நல்ல அறுவை திறம், நல்ல மகசூல் தரக்கூடியது. கோடையில பாத்தீங்கன்னா அதிகப்படியான லாபமும் அதிகப்படியான மகசூல் தரக்கூடிய நெல் ரகத்துல இந்த நெல் ரகம் நல்லாவே இருக்கும். சோ மேலும் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம இந்த நெல் ரகங்களுக்கு எல்லாத்துக்கும் உர மேலாண்மை தேவைனாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல உரம்னு கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த வீடியோவை உங்க அருகாமையில் இருக்க நெல் விவசாயம் பண்ற விவசாயிக்கு ஷேர் பண்ணுங்க. கோடையில இந்த நெல் ரகத்தை சாகுபடி செஞ்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல லாபமும் எடுக்கலாம், நல்ல மகசூலும் தரும். உர செலவுன்றது ரொம்பவே கம்மியாகவும் ஆகும். சோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் கிராம விவசாயி. நன்றி, வணக்கம். உங்களுக்கு விவசாயம் பண்ண ஆசையா இருக்கா? அத பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா கிராம விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.